அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமல்லபுரம் அருகே உள்ள கோவளம் தனியார் நட்சத்திர விடுதிக்கு முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை அடுத்த கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நாளைய தினம் சதர்ன் ரீஜன் கவுன்சில் மீட்டிங் என சொல்லக்கூடிய தென் மண்டல மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சென்னை வந்திருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாகவும் அவருடன் இரவு உணவை அருந்துவதற்காகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்பொழுது நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். நாளைய தினம் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எந்த மாநிலத்தில் இந்த தென்மண்டல கூட்டுறவுக்கான அந்த குழு கூட்டம் நடைபெறுகிறதோ அந்த மாநிலம் அந்த நிகழ்ச்சி நடத்தும். அதே மாநிலத்தோடு சேர்ந்த முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கான அந்த கூட்டத்திற்கான துணைத் தலைவராக இருப்பார். மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் எப்போதும் மாறாமல் அவரே அந்த கூட்டத்திற்கு தலைவராக இருப்பார். அப்படியான சூழலில் 31வது தென்மண்டல கூட்டுறவுக்கான கூட்டம் என்பது நாளை தினம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதன் மூலமாக, மாநிலங்கள் வலுவாக இருப்பதன் மூலமாக நாடு வலுவடையும் என்பதனால் டீம் பாரத் என்ற தலைப்புல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமரச தீர்வாக மேற்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கேரளாவில் 30வது தென்மண்டல கூட்டுறவு கூட்டம் என்பது நடைபெற்றது. அதற்கு பிறகாக தற்பொழுது 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தற்பொழுது சென்னையில் நடைபெற இருக்கிறது, தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாளை தினம் இந்த கூட்டம் கூடுகிறது. மிக முக்கியமாக பல்வேறு விவகாரங்கள் குறித்து உரையாடல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில அவர் நாளை தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே என்று தங்குகிறார். ஏற்கனவே மற்ற மாநில முதலமைச்சர்கள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆந்திரா மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வருகை புரிந்திருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். மேலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்டவர்களையும் வரவேற்கும் விதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். கோவளத்தில் இருக்கக்கூடிய இந்த விடுதியை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலைகள் முழுவதும் காவல்துறை முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் தென்மண்டலத்துக்கான ஒரு கூட்டம் என்பதனாலையும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களை குறித்து விவாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பதனாலையும் மிகுந்த ஒரு கவனம் பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பான ஏற்பாடுகளுக்காக தமிழ்நாடு காவல்துறை மூலமாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன பாதுகாப்புகள். இந்த சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். மேலும் மற்ற மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருடன் சேர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இரவு உணவு அருந்துதான் சொல்லப்பட்டது. முன்னதாக இரவு 8 மணி அளவில் இந்த நிகழ்வு நடைபெறும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய விமானம் வரக்கூடிய நேரம் என்பது தாமதமான காரணத்தினால் தற்பொழுது தள்ளி போனதாக சொல்லப்பட்டது. தற்பொழுது முதலமைச்சர் வந்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விமான நிலையத்தில் இறங்கியிருந்தார். அவர் அங்கிருந்து தற்பொழுது சாலை மார்க்கமாக கோவளத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். வந்ததுக்கு பிறகாக இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும், இந்த சந்திப்புல பல்வேறு விவகாரங்கள் நாளை தினம் பேச இருப்பது குறித்தான ஒரு கலந்துரையாடல் நடைபெறும் எனவும், அதற்கு முன்னதாக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி பிறகாக நாளை நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது மிக முக்கியமான கூட்டம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அண்டை மாநிலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காகவும் சுமூகமான ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த கூட்டம் அமையும் என சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு காவிரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும், காவிரி பிரச்சனை குறித்து கர்நாடக முதலமைச்சருடன் பேசுவதற்காக அங்கு செல்ல இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில அங்கு சூழல்கள் சரியில்லை, இங்கு வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சரே கூறியிருந்தார். இப்படியான சூழல் தற்போது நடைபெறக்கூடிய இந்த மாநிலங்களுக்கான இந்த தென்மண்டல கூட்டுறவுக்கான அந்த கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை, அதே போன்று வருவாயில் இருக்கக்கூடிய பங்கீடு, அதே போன்று எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தான கலந்தாலோசிப்பதற்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டத்தை தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.